வாக்கிய அமைப்பு இளமையில் கல். கல் அப்படின்னாவே நீ கற்றுக்கொள் அப்படின்னு அர்த்தம். இப்போ கற்றுக்கொள்ளுங்கிறது ஒரு கட்டளை, அதனால் கட்டளை வாக்கியம்னு சொல்லலாம். இளமையில் கற்க வேண்டும் அப்படின்னா அது கட்டளை வாக்கியம் இல்லை. இளமையில் கல் அப்படின்னா கட்டளை வாக்கியம். அறிவரசு தேர்வில் வெற்றி பெற்றான் அப்படிங்கிறது அது ஒரு செய்தி வாக்கியம், அவ்வளோதான். ஆசிரியர் இலக்கணம் கற்பித்தார், இது செய்வினை வாக்கியமா பிறவினை வாக்கியமா செயற்பாட்டு வினை வாக்கியமா தன்வினை வாக்கியம்னா தன்வினை வாக்கியம்தான். ஏன்னா ஆசிரியர் இலக்கணத்தை ஐ என்ற இரண்டாம் வெற்று முறிவு செய்யப்படு பொருளை வந்திருந்தால் தான் அது செய்வினை வாக்கியம். இங்கே ஆசிரியர் இலக்கணம் கற்பித்தார் அப்படின்னு அவருடைய வினைய சொன்னதால் தன்வினை வாக்கியம். நான் வருகின்றேன் அப்படிங்கிறது உடன்பாட்டு வினை வாக்கியம். கல்வியை கற்பிப்பவர் கடவுள். இங்கு கல்வி அப்படிங்கிறது செய்யப்படு பொருள். அந்த செய்யப்படு பொருள் இறுதியில் ஐ வந்திருக்கு, கல்வியை. அதனால் அது செய்வினை வாக்கியம். அது செய்வினை வாக்கியம். ஏன்னா இப்போ கற்பிப்பவர்னா அது பிறவனைன்னு சொல்கிறது இல்லை. இங்கே கடவுள் கற்பிக்கிறார், அவருடைய வேலையை பார்க்குறார். செய்யப்படு பொருளுடைய இறுதியில் ஐ வருது இல்லையா? எதை கற்பிப்பார்? கல்வியை. அப்போ கல்வி என்பது செய்யப்படு பொருள். செய்யப்படு பொருள் இறுதியில் ஐ வர்றதுனால அது செய்வினை வாக்கியம். தந்தை மகனுக்கு நல்வழி காட்டினார், இதுதான் பிறவினை வாக்கியம். தந்தை தானாக செய்யாமல் அடுத்தவனுக்கு செய்து காட்டுறதுனால அது பிறவினை வாக்கியம். யாரால் இக்கட்டுரை எழுதப்பட்டது, இதுதான் ரொம்ப முக்கியமானது. இது உண்மையிலேயே வினா வாக்கியம் என்று தான் வந்திருக்கணும். ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த ஆள் யாரால் அப்படின்னு வந்திருக்கு இல்லையா? ஆள் வந்தாலே செயற்பாட்டு வினை தான். ஆனால் எப்படி வந்திருக்கணும்? அவரால் இக்கட்டுரை எழுதப்பட்டது அப்படின்னு வந்திருக்கணும். அவரால் இக்கட்டுரை எழுதப்பட்டதுன்னா செயற்பாட்டு வினை வாக்கியம் சொல்லலாம். ஆனால் யாரால் இக்கட்டுரை எழுதப்பட்டதுன்னு வந்தாலே அது வினா வாக்கியம்தான். இருந்தாலும் ஆள் வந்ததுனால இங்கே செயற்பாட்டு வினை வாக்கியம்னு சொல்லலாம். தமிழிலே கலைச்சொற்கள் உருவாக வேண்டும், இது ஒரு செய்தி வாக்கியம்தான். வயலில் நேற்று மாடுகள் மேய்ந்தில அப்படின்னாவே எதிர்மறை, அது மேயவில்லைன்னு அர்த்தம். எனவே எதிர்மறை வாக்கியம்னு அர்த்தம். நன்றி, வணக்கம்.